ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஸ்ரீமடம் வேத சம்ரக்ஷண சமிதி வழங்கும் ஆதிசங்கரர் வரலாறு பாகம் 8. அத்வைத தத்துவத்தின் சாரமல்லவோ சங்கரர். அழகான இந்த ஸ்லோகங்களை கேட்டவுடனேயே கோவிந்த பகவத்பாதருக்கு புரிந்துவிட்டது, இது சாக்ஷாத் சிவபெருமானே தான் என்று. பின் அவர் சங்கரரை பார்த்து, உன் 8 வயதில் முதலையானது உன்னை விழுங்க வந்தது. பிறகு நீ துறவி வாழ்க்கையை மேற்கொள்ள உறுதி எடுத்த பின் அது பற்றியிருந்த உன் காலை விட்டு போனது. நீ மறுபிறவி எடுத்துள்ளாய். இன்னும் இந்த உலகில் நீ 16 ஆண்டுகள் உயிர் வாழ்வாய். உன்னை தேடிதான் நான் இத்தனை காலம் காத்திருந்தேன். என் குரு கௌடபாதர் கற்றுத்தந்த பாடங்களை என் அனுபவத்தில் நான் உனக்கு கற்றுத்தர சித்தமாயிருக்கின்றேன். வளர்க உன் தெய்வீக தொண்டு என்று ஆசீர்வதித்து அவர் உடனே அந்த பால சந்நியாசியை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டார். மேலும் அவருக்கு முறைப்படி சந்நியாச தீட்சையும் அளித்தார். சங்கரர் தன் குருவிடமிருந்து பிரம்மசூத்திரம், மகாவாக்கிய சதுஷ்டயம் முதலியவற்றை ஆழமாக கற்று தெரிந்தவர். பிறகு அவர் ஆதிசங்கரருக்கு 4 வேதங்களையும் உபநிடதங்களையும் கற்றுக் கொடுத்தார். மனிதன் தன் செய்கின்ற செயல்களுக்கு எல்லாம் காரணம் நான் தான் என்று நினைத்து கொள்கின்றான். காரணம் உண்மையை அவன் அறிந்து கொள்ளாததே. இந்த உலகில் ஒரு அணு அசைந்தாலும் அதற்கு காரணம் அந்த பரம்பொருளே என்பதை மந்திரங்கள் மூலம் விளங்குவது என்று கேன உபநிடத்தை பற்றி சங்கரருக்கு கோவிந்த பாதகர் விளக்கி கூறினார். இந்த உலகில் நாம் காணும் பொருட்களெல்லாம் உண்மை என்று நினைத்து அவற்றின் மேல் ஆசை கொண்டு இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இவையெல்லாம் மாயத் தோற்றமே. நம் உள்ளே உறைந்திருக்கும் ஆத்மஸ்வரூபமானது இதில் எதுவும் பங்கு கொடுக்காமல் வெறும் சாட்சி பொருளாக நின்று பார்த்து கொண்டிருக்கின்றது என்று முண்டக உபநிடத்தை சங்கரருக்கு குரு கோவிந்த பாதகர் விளக்கினார். தான் கற்பித்த உபநிடதங்கள் எல்லாம் சங்கரிடம் விளக்க உரை எழுத சொன்னார். அதுபோல கீதை, வியாச பகவான் அருளிய பிரம்மசூத்திரம் போன்றவற்றையும் திறன்பட சங்கரருக்கு கற்பித்தார். அவற்றுக்கும் விளக்க உரை எழுதும்படி சொன்னார். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. சங்கரர் சரிதம் தொடரும்.